friends, welcome to Live Life Top channel. The recipe is soft chapati. உங்களுக்கு சமையல் செய்வதும் பிடிக்கும், அதை பத்தின சுவாரஸ்யமான தகவல்கள் தெரிஞ்சுக்கவும் பிடிக்கும்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க and bell icon-ஐ கிளிக் பண்ணுங்க. ஓகே, சுவாரஸ்யமான தகவல்களுக்குள்ள போலாமா? சப்பாத்திங்கிறது எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச டிஷ் தான். சப்பாத்தி எங்கேயும் தெரியுமா வந்திருக்கு? எகிப்தியன் பாரம்பரியத்திலேருந்து 5000 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து இந்த சப்பாத்தி வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் சொல்கிறாங்க சப்பாத்தி ஈஸ்ட் ஆஃப்ரிக்காலேருந்து இந்தியாவுக்கு வந்திருக்குன்னு கூட சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் சொல்கிறாங்க சப்பாத்தி சவுத் இந்தியன் ஃபுட்டு தாங்க. அப்படியா? சப்பாத்தி எப்படி சவுத் இந்தியன் ஃபுட்டுன்னு சொல்கிறாங்கன்னு பார்க்குறீங்களா? ஏன்னா சான்ஸ்கிரிட் புக்கிலேயே 6000 வருஷத்துக்கு முன்னாடி எங்கேயாவது குறிப்பிட்டிருக்காங்கன்னு கூட சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமாக தான் இருக்குல்ல. அப்புறம் அந்த காலத்துலலாம் சப்பாத்தி எப்படி திரும்ப செஞ்சு சாப்பிட்ருக்காங்க. அதில் சால்ட்டே சேர்க்க மாட்டாங்க. சால்ட்டு போடாமல் வெறுமனே ஒரு பிளைன் பேட்டராக ரெடி பண்ணுவாங்க போல். அதில் அப்புறமா ஸ்பைஸியாக ஏதாவது செஞ்சு வச்சு பன்னீர் இது மாதிரி எது வேணா இருக்கலாம், அது மாதிரி செஞ்சு வச்சு சாப்பிட்ருப்பாங்க போல். காய்கறிகள்லாம் உடம்புக்கு சேர்க்கணுங்கிறதுக்காக ஸ்பைஸியாக அந்த காய்கறிகளை செஞ்சு வச்சு கூட அதில் சேர்த்து சாப்பிட்ருந்துருக்கலாம். அப்படி சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும்ல. ஓகே, அடுத்தது சப்பாத்தி 1857ஆம் ஆண்டு பிரிட்டிஷில் ரொம்ப பாப்புலராக இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அப்பயே அங்கே பாப்புலராக இருந்திருக்கு பாருங்களேன். அது எப்படின்னு கேட்குறீங்களா? இந்தியா ஃபேமிலிலாம் அங்கே மூவ் ஆகி போயிருக்காங்க. 1857ஆம் ஆண்டு காலகட்டத்தில் அவங்க இங்கேருந்து அங்கே மூவ் ஆகி போயிருக்காங்க. அப்போது நம்ம நாட்டில் சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்டுருப்பாங்கல்ல, அதை கொண்டுட்டு போய் அங்கே செஞ்சு சாப்பிடும்போது மற்றவங்களுக்குலாம் ஷேர் பண்ணிப்பாங்களா இருக்கும். அப்படியே அங்கேயும் பாப்புலர் ஆகிடுச்சு போல். அப்புறம் சப்பாத்தி ட்ராவலர்ஸ்க்கு ரொம்ப பெஸ்ட் ஃபுட்டுன்னு கூட சொல்லலாங்க. ஏன்னு கேட்குறீங்களா? சப்பாத்தி ஈஸியாக குக் பண்ண முடியும். குக் பண்ணுறது இல்லாமல் ஈஸியாக எடுத்துகிட்டு போகவும் முடியும். இதுவே நம்ம சாப்பாடு, குழம்பு, காய் இப்படிலாம் எடுத்துகிட்டு போனோம்னா கண்டிப்பாக தனித்தனியாக பேக் பண்ண வேண்டியது இருக்கும். அப்புறம் அது கொஞ்ச நாள் வீணாக போயிடும். ஆனால் இந்த சப்பாத்தி 2 to 3 டேஸ் வரைக்கும் நல்லாவே இருக்கும். அதுவும் நம்ம சேனலில் பண்ணுற மாதிரி சாஃப்ட் சப்பாத்தி செஞ்சு எடுத்துகிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் 2 டேஸ் வரைக்கும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். அதுக்கு நான் கேரண்டி. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்கள் கண்டிப்பாக அந்த சப்பாத்தியை ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ராவலர்ஸ்க்கு பொதுவாக சாப்பிட ஃபுட்டு டைஜஸ்ட் ஆகிற அளவுக்கு இருக்கணும். சப்பாத்தி நல்லா டைஜஸ்ட் ஆகும். இதில் என்னென்ன விட்டமின்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். B1, B2, B3, B6 அண்ட் B9 இந்த விட்டமின்ஸ்லாம் இதில் இருக்காங்க. அப்புறம் கால்சியம், பொட்டாசியம், மெக்னீஷியம் அண்ட் அயன் இந்த சத்துக்கள் கூட இதில் இருக்குதாங்க. நல்லா இருக்குல்ல? சப்பாத்தி சாப்பிட்றதுனால இதனால இந்த பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு நமக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னு நிறையா பேர் நினைப்பீங்க. அப்படி தாங்க நான் கூட நினச்சேன். சப்பாத்தி இவ்வளோ நம்ம சாப்பிட்றோம், பட் ஆனால் இதில் என்னென்ன ப்ரோட்டீன்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் இருக்குன்னு நமக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னு நினச்சேன். ஓகே, சப்பாத்தி ஏங்க ரவுண்ட் ஷேப்பில் தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. ஏன்னா நிறைய பேர்த்துக்கு ரவுண்ட் ஷேப்பில் போடுறதே ஒரு பெரிய வேலையாக இருக்குங்க. ஆமாம், புதுசாக கல்யாணமானவங்கெல்லாம் ரவுண்ட் ஷேப்பில் சப்பாத்தி போட்டு கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறவங்க கூட நிறைய பேர் இருப்பாங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், பேச்சுலர்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி ஒரு நல்ல ஒரு உணவு. ஏன்னா சப்பாத்தியை ஒரு நாள் போட்டு வச்சுக்கிட்டா 2 நாள் கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். அதனால பேச்சுலர்ஸ்க்கும் ஒரு ஏற்ற உணவு தான் இந்த சப்பாத்தி. அப்புறம் சப்பாத்தியை நிறைய சைட் டிஷ்ஷோடு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சிக்கன், மட்டன், ப்ரான் இது மாதிரி நான்வெஜ் உணவோடு வச்சு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்டியாக இருக்கும். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நான்வெஜ் அண்ட் வெஜ் கூட நல்லா தான் இருக்கும். தால் வச்சு சாப்பிட்லாம். இதெல்லாம் வச்சு சாப்பிடும் போது இன்னும் கூடுதலான சுவையோடு இருக்கும். இப்படி நம்ம சப்பாத்தியை பற்றி கற்றுக்கிட்டே இப்போ செஞ்சு முடிச்சிட்டோம். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சப்பாத்தியோட ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. இப்போ இதில் எண்ணெய் கொஞ்சமாக விட்டு சப்பாத்தி திருப்பி போட்டால் நம்மளோட சாஃப்ட் சப்பாத்தி ரெடி ஆகிடும். இந்த சப்பாத்தி பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக அந்த சப்பாத்தி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் சாஃப்ட் சப்பாத்தி கண்டிப்பாக வரும். நிறைய பேர்த்துக்கு சப்பாத்தி சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கும். பட் ஆனால் அந்த சப்பாத்தி நம்ம போட்டால் ஹார்டாக இருக்குமே அப்படின்னு பயந்துக்கிட்டே நம்ம நிறைய பேர் சப்பாத்தி சுடுறதே இல்லை. ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு சப்பாத்தி அழகாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய்.